ஆ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி ஒரு 5 பேஷண்ட்டு தான் பார்த்துருக்குறேன். இந்த சம்மரில் சைனசைட்டிஸ் இவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனசைட்டிஸ் வர்றது இம்பார்ட்டண்ட் ரீசன் கூல் டயட் எல்லாமே எடுக்கிறோம். ஸோ கூல் டயட்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம், ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸாக இருக்கும், கேர்டு, தயிர் இதெல்லாம் எடுக்கிறதுனால பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க. ஸோ ஃபார் இன்றைக்கி ஓபி 1 ஹவர் ஆச்சுது. எல்லா பேஷண்ட்ஸுமே சைனசைட்டிஸ். ஸோ யூஸ்வலாக இந்த ஸ்ப்ரிங் அந்த ரெய்னி சீசனில் தான் நான் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸோட பேஷண்ட்ஸ் நிறைய வருவாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம். சம்மர்லையோ வின்டர்லேயோ எதுவாக இருந்தாலும் இந்த மேக்ஸிலரி சைனஸ், இந்த 2 சைடு மூக்குக்கு 2 சைட்லேயும் இருக்கிறது மேக்ஸிலரி சைனஸ், அதே மாதிரி நெத்தி புருவத்துக்கு மேலே இருக்கிற இந்த ஃப்ராண்டல் சைனஸ் அண்ட் இந்த பக்கத்தில் இருக்கிற எத்மாய்ட் சைனஸ், இதில் எல்லாம் நீர் கோத்துக்கிறதுக்கு பேர் தான் சைனசைட்டிஸ் நம்ம சொல்கிறது. இந்த சைனஸ் எல்லாமே ட்ரெயின் ஆகிறது இந்த மூக்கில் தான் ட்ரெயின் ஆகி அப்படியே வெளியே போகும். சப்போஸ் இந்த ட்ரெயின் ஆகிற இடத்துல ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன்னா இல்லை கொஞ்சம் எடிமா, அது எடிமானா அந்த நீர் மாதிரி அடிச்சிருந்ததுன்னா ஒரு அலர்ஜி அதுக்கப்புறம் செகண்ட்ரியாக 2வது அதில் நீர் மாதிரி அடிச்சிருந்ததுன்னா பேஷண்ட்ஸ்க்கு ஹெட்டேக், ஃப்ராண்டல் சைனஸ் இதாக இருந்தால் தலைவலி, இந்த சைடு ப்ராப்ளம் தான் மூக்கு அடைச்சி சுவாசம் விடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்து மெடிசன் எடுத்துக்கணும். ஓவர் த கவுண்டர் மட்டும் இதுக்கு மருந்து சாப்பிடக்கூடாது. சாதா தலைவலிக்கு போய் மருந்து சாப்பிடக்கூடாது. பிகாஸ் சாப்பிட்டோன்னா வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது பெயின் கில்லர்ஸ், ரொட்டீன் பெயின் கில்லர்ஸுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். டாக்டர்ஸ், இஎன்டி டாக்டரை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். தேங்க்யூ.